திருக்குறள் அதிகாரம் 87. பகைமாட்சி. வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. பகைவர் நம்மிலும் வலியர் என்றால் அவரை எதிர்த்தை தவிர்த்து விடுக, மெலியர் என்றால் உடனே எதிர்த்து செல்க. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தாந்துவான் என்பரியும் ஏதிலான் துப்பு. மக்களிடத்தில் அன்பு இல்லாத, வலுவான துணையும் இல்லாத, ஆற்றலும் அற்ற அரசின் மீது ஆற்றல் மிக்க பகை வந்தால் அப்பகையின் வலிமையை எப்படி அழிக்க முடியும்? அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. பயப்பட வேண்டாததற்கு பயப்பட்டு, அறிய வேண்டியவற்றை அறியாத, பிறரோடு இணங்கி போகாத, எவர்க்கும் எதுவும் தராத அரசு பகைவரால் தோற்கடிக்கப்படுவதற்கு மிக எளிது. நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. கோபம் குறையாத, இரகசியங்களை காக்க தெரியாத அரசை தோற்கடிப்பது எப்போதும், எங்கும், எவர்க்கும் எளிது. வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. நீதி நூல்கள் சொல்லும் வழியை படித்து அறியாத, நல்லனவற்றை செய்யாத, அவை தெரியாமலே செயலாற்றுவதால் வரும் வழியையும் எண்ணாத, நல்ல பண்புகளும் இல்லாத அரசின் பகைமை பகைவர்க்கு இனிது. காணாச் சினத்தான் கழிபெறும் காமத்தான் பேணாமை பேணப்படும். நன்மை தீமை வேண்டியவர் வேண்டாதார் என்றெல்லாம் எண்ணாது, கோபம் மிக்க, மேலும் மேலும் பெருகும் பெண்ணாசையை உடைய அரசின் பகைமை பிறரால் விரும்பப்படும். கொடுத்தும் கொளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. ஒரு செயலை தொடங்கிவிட்டு அதன் நலத்திற்கு பொருந்தாதவற்றை செய்யும் அரசின் பகைமையை சிலவற்றை அழிய கொடுத்தாவது உறுதியாக பெற வேண்டும். குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஈமா புடைத்து. நல்ல குணங்கள் இல்லாமல் குற்றங்கள் பலவும் உடைய அரசிற்கு துணை இல்லாது போகும். துணை இல்லாது இருப்பதே அந்த அரசின் பகைவர்க்கு பலம். செருவார்க்குச் சேணிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். நீதியை அறியும் அறிவற்ற, எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அத்தகைய பகைவரை பெற்றவர்களை விட்டுச் சிறந்த நன்மைகள் விலக மாட்டா. கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லா தொழி. பழைய நண்பர்கள் பிழையே செய்தாலும் அவருடன் பகை கொள்ளாது நம் நட்பை விடாதவர் பகைவராலும் விரும்பப்படுவர்.